வெல்கம் டு அவர் சேனல். 2025ல் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. 72 அண்ட் 73 இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பருக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. 2025ல் நடந்த எக்ஸாம் என்னென்ன போஸ்ட்னா சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் எழுதிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு தான் இது. இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேட்டில் நடக்குது. ஆனால் பிளேஸ் வந்து காமன் பிளேஸ் தான். எக்ஸாம் எழுதின ரிட்டன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் ஆன் 24/8/2025. நீங்கள் August 24 அன்னைக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு தான் இது. இப்போ புதுசு தான் இது. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சா 2025 எழுதுனவங்களுக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கானது தான் இது. ஸோ எந்த இடத்துல வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd ஃப்ளோர், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 600104. அந்த டேட் அண்ட் டைம் ஸ்பெசிஃபைட் ஹியர் அண்டர். அதாவது இங்கே ஒவ்வொரு டேட் இருக்குது. டேட் கீழே எந்த டேட் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், உங்களை பார்த்துக்காங்க. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது அதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு உங்களோட ரிப்போர்ட்டிங் டைமு, உங்களுக்கு டேட் எல்லாமே இருக்கும். டே எல்லாமே செக் பண்ணிக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அந்த இனிஷியலோட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. லிஸ்ட்டு வந்து ஒரு 175 பேஜஸில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. லாஸ்ட் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தலாம். வெப்சைட்லேயே இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் எம்ஹெச்ன்னு போட்டாலே உள்ளே வந்து ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும். எம்ஹெச் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு வரும். அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்கள் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டே இருந்தீங்க, எதில் போய் பார்க்குறதுன்னு கேட்பீங்க. அதுக்காக இப்போவே சொல்லிடுறேன். சரி, என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ். த aforesaid candidates are instructed to download their கால் லெட்டர். அதாவது ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுவும் எம்ஹெச் வெப்சைட்லேயே அவைலபிள். உங்களுக்காகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் டைப் பண்ணாலே, கூகுளில் இதை டைப் பண்ணாலே அது உள்ளே போயிடும். நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். அந்த லிங்க் வந்து இப்போ நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு காட்டுறேன். ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் த ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் வந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போகணும். அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சொல்லியிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட் 1 செட். செல்ஃப் அட்டஸ்டட்னா நீங்கள் சைன் போடணும். இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுக்கிறீங்க இல்லையா உங்களோட சர்டிஃபிகேட்டில், அதில் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட். நீங்கள் வேறு யார்கிட்டையும் வாங்க வேணாம். ஒரு செட் எடுத்துகிட்டு போனால் போதும். அந்த ஜெராக்ஸ் காப்பீஸை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு. அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்குரியது, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, வேலிட் எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க. அது கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இதில் தான் அவங்க வந்து கரெக்டாக ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது இல்லையா, அதுவும் எடுத்துகிட்டு போங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஒரு வேளை நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, சர்டிஃபிகேட் ஃபார் கிளைமிங் ப்ரியாரிட்டி, இது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ரியாரிட்டியில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், இது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வித்தவுட் ஃபெயில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் கேண்டிடேட் ஷால் ஆல்சோ பிரிங் த கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ். ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கொண்டு போகணும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ. Candidate shall not be given extension of time for production of any of the documents for the claims made by them in the online application. அதாவது எந்த டாக்குமெண்ட்ஸுமே வந்து லேட்டாக சப்மிட் பண்ணுறோம் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அன்றைக்கே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்லேயும் கையில் எடுத்துகிட்டு போயிடணும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த லிங்க், எந்த லிங்க்கில் போய் நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டே வருது பாருங்கள், டவுன்லோட் த கால் லெட்டர். நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வரதே அதுதான், டவுன்லோட் த கால் லெட்டர் ஃபார் ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். எந்தெந்த போஸ்ட்டு, எல்லா போஸ்ட்டுமே வந்துருச்சு. 72 73க்குரியது. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மெட்டில் கொடுங்க, டேட் கொடுங்க, ஸ்லாஷ், அப்புறம் மந்த்து. இப்போ ஜனவரினா 01 போட்டுக்காங்க, அது போல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்லாஷு, இயர், கேப்ச்சா, அங்கே என்ன கேப்ச்சா வருதோ அது கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட கால் லெட்டர் ஓப்பன் ஆகிடும். அதில் என்ன டேட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்காங்க. அந்த டேட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். இதில் எந்த டிவியேஷன் இருக்கக்கூடாது. அதுபோல் நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போன தடவை பண்ணும்போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது 2024 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரீச் ஆகலன்ட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை மிஸ் பண்ண வேணாம்.
அப்புறம் போஸ்டிங் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க செகண்ட் லிங்க்கில். ஸ்வீப்பர் போஸ்ட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ, டோட்டலாக வந்து 22. அதுபோல் சானிட்ரி ஒர்க்கருக்கு ஜென்ரல் டர்னு பிசி அதில் ஒவ்வொரு இதில் வந்து எந்தெந்த இதில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 19 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவைஸ்டு ஷெடியூல். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க. அதை எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க.